ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஆர் கிளிட்ஸ். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சீரியல்லேருந்து ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு எந்த சீரியல் வேணுமோ அந்த சீரியலுக்கு ரிவ்யூ பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா, போட்டியில் ஜெயிச்சுட்டு கிரைண்டர் வாங்கிட்டு எல்லோரும் வராங்க வீட்டுக்கு. வந்துட்டு எல்லோரும் அந்த டிரைவர் 4000 ஆகுது, 4500 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதிர் நானும் டிரைவிங் தான் போயிட்டுருக்கேன், ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, செந்திலும் அதிகம் தான், கம்மி பண்ணி சொல்லுங்கள், 3000 கொடுக்கலாம் அவ்வளோதான் அப்படி சொன்னோன்னே, பாண்டியன் இருங்க அப்படி சொல்லிட்டு 5000 எடுத்து கொடுத்துட்டான். உடனே பழனி 10 நோட்டு இருக்குது, நீங்கள் கொடுத்ததில் 5000 இருக்குது அப்படி சொல்லலாம். ஆமாம் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, 5000 அவன் கொடுத்துட்டான் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், எல்லோரும் ஒன்றா போயிட்டு வந்ததால் ரொம்ப சந்தோஷம். அதனால் 5000 கொடுத்துட்டு அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே நின்றுருக்கான். எல்லாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிரைண்டரை பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட கோமதி சொல்கிறான். சரிம்மா, நான் பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போகிறேன். அவனை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி இரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே உங்கள் அண்ணன்லாம் காணுமே அப்படின்னு சொன்னோன்னா, பழனிவேல் இல்லை, அவங்களாம் மாட்டு பொங்கல் படைக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படி சொல்கிறான். நம்ம தான் குலதெய்வ கோயிலே போய் படைச்சிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொன்னோன்னே, என்னை எப்படிலாம் பேசினாங்கல்ல, இப்போ பாரு எனக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா செந்தில் இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு, நம்மளை பார்க்க இனிமேல் நம்ம சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்களா, அப்போ அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் அதுவும் கரெக்டு தான், சரியா அவங்க எல்லாம் உள்ளே போகலான்னு உள்ளே போயிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கிரைண்டரை எடுத்து உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் போகிறா. இல்லை இங்கேயே இருக்கட்டும், நைட்டு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா, காலையில் கிரைண்டருக்கு பொட்டு எல்லாம் வச்சுட்டு கோமதி சாமி கும்பிட்றா. சாமி கும்பிட்டு உடனே செந்திலை கூப்பிட்டு இதை எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மயிலும் மீனா இது கிரைண்டரை தூக்குறது அவ்வளோ கஷ்டமாக, நாங்களே தூக்கிட்டு போய் கிச்சனில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை செந்தில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு உள்ளே கிச்சனுக்கு போகிறா. கிச்சனுக்கு போயிட்டு உடனே மேலே பரணை மேலே தான் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரணை மேலே வைக்கிறதுக்காக தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் பரணை மேலேயும் உடனே எல்லாத்தையும் காட்டுறா. ஒரு தோசைக்கல் அங்கேருந்து எடுக்கிறான் செந்தில். அதுக்கப்புறம் அயன் பாக்ஸு, கொடை எல்லாத்தையும் புதுசாக இருக்குது எல்லாத்தையும் பரணை மேலே வச்சுருக்கான். வச்சு சேர்த்து வைக்கிறாளாட்டிருக்காவ. எல்லாம் வச்சுட்டு காமிச்சிட்டு ஒரே ஃபன்னாக இதையும் எடுத்து மேலே வச்சுட்டாங்க. இப்போ தான் இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே எடுத்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் மீனாவும் வண்டியில் போகிறாங்க. அப்போ அமைதியாகவே போய்ட்டுருக்கா. அதுக்கப்புறம் செந்தில் பேச்சு கொடுக்குறான். என்ன உனக்கு உடம்பு சரியில்லையே அமைதியாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போகவே எனக்கு பிடிக்கல, நல்லா ஜாலியாக இருந்துச்சு, இன்னும் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. சரி அப்போ லீவ் போடு, வீட்டில் இரு அப்படின்னு சொன்னால், இல்லை இப்போயே எல்லா லீவ் எடுத்துட்டா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன். எனக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு, எங்கள் வீட்டில் நல்லா வந்தது எல்லாம் அப்படின்னு. ஏன்னா வந்தாலும் சிரித்து பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க வந்ததே பெரிய விஷயம், அதுக்கப்புறம் நல்லா பேசிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னோன்னா, நான் ஜாலியாக பேசிட்டே வராங்க. கொஞ்ச நேரத்தில் வண்டியிலேயே தூங்கிடுறாளாட்டிருக்கு. உடனே செந்தில் எழுந்துரு அப்படி சொல்லிவிட்டு, நம்ம வீட்டுக்கு போகலாமா, நீ வீட்டுக்கு போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். இல்லை சரியாயிடும், நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாண்டியன் வீட்டில் இருக்கிறப்போ பழனிவேலுக்கு அலைன்ஸ் பார்க்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு புரோக்கர் சொன்னோன்னே, நாளைக்கே நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இப்போ எல்லோரும் போவேனா ஆனால் பழனிவேலு, கோமதி, பாண்டியன், அதுக்கப்புறம் மயில், சரவணன் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரவணன் எனக்கு ஒரு முக்கியமான நான் வெளியில் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்போ செந்திலும் மீனாவும் வரட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லோரும் ஓகே அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா
ஈவினிங்காக இப்போ வந்து இவங்க வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்குற வீட்டு ஃபங்க்ஷன் தான் வந்து காட்ட போகிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இதில் வந்து அவங்க அண்ணன்களாம் வந்து இதை வந்து நடத்த விடுவாங்களா, இல்லை இதுலேயும் என்ன ரகலை பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இனி வர வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.